ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். பண்டிகை காலம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில், மேலே வந்து நல்ல க்ரீமியாக அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போகும், மறுபடியும் கேக்கை தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேலே வைக்கக்கூடிய அந்த பால்கோவா லேயர் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது வந்து 3/4 லிட்டர் பால். இதை வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்போ வந்து அது ஆவி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் வந்து கொஞ்சம் குறைவாக தேவைப்படும். இப்போ பார்க்குறப்போ பால் வந்து நல்லாவே குறைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ சர்க்கரை கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் கூட அப்படி இலகி வரும், மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதை விட நம்ம வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜ் போதும். இந்த மாதிரி வந்ததும் இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஆறட்டும். மேலே வைக்கக்கூடிய அந்த க்ரீம் லேயர் தயார் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் நம்ம தயார் பண்ணணும். இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ண போகிறோம். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/4 கப் ரவை, 3/4 கப் மைதா மாவு. ஸோ ரவையும் மைதா மாவும் சேர்க்கும்போது நமக்கு வந்து 1 கப் வரும். கூடவே 1 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை போல் சோடா உப்பு. சோடா உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்து வைக்கணும். ரொம்ப இறுக்கமாக ரொம்ப கெட்டியாக நம்ம கலந்துட வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். கையில் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கிற பதத்தில் இருக்கும். நான் வந்து 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்துருக்கேன். இந்த பதத்தை பார்த்தோம் அப்படின்னா கையில் நல்லா ஒட்டிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாக இல்லை, ஆனால் ரொம்ப அப்படியே சாஃப்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டான பதத்தில் வரும். மூடி வச்சிடலாம். இப்போ அப்படியே நம்ம சைடில் சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். கூடவே அதே அளவு தண்ணி, 1 கப் தண்ணி. வாசனைக்காக ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் அதை வந்து இடித்து சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக குங்குமப்பூ. இது வந்து கலருக்காக தான், இது வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஒரு சிரப் மாதிரி வரும்ல, குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த பதம் போதும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கும் போதே கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்குறப்போ ஒரு சிரப் மாதிரி இருக்குது, கம்பி பதம் எதுவுமே வரல. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஊறி ரெடியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ரவைலாம் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க, இல்லை நெய் தொட்டுட்டு தான் நம்ம வந்து இதிலேருந்து நம்ம ரெடி பண்ணணும். இதை வந்து 10ஆக பிரிச்சுக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டெல்லாம் வந்து எண்ணெய் வாங்கின கவர் எதுலையாச்சும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணணும். ரொம்ப மெல்லிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஏன்னா ரொம்ப குண்டாகவும் வச்சிடாதீங்க. நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். கையிலையும் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் லோவில் இருக்குது, ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்க வேண்டாம், மீடியமை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்படி நம்ம போட்டதுக்கு அப்புறமா பபிள்ஸ் வருது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது நான் வந்து 3 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துற வேண்டியது தான். சர்க்கரை பாகும் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. அந்த சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக எல்லாமே நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பால்கோவா, அதை வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இது 10 இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது மேலே வந்து கொஞ்சம் இடித்த நட்ஸ் சேர்த்துக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து அந்த சர்க்கரை பாகெல்லாம் இறங்கி நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம தீபாவளிக்கு மற்ற பலகாரங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சென்டர் பீஸாக வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே கரைஞ்சி போயிடுது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.